வீக் 1 கிளாஸ் எடுத்தது என்னென்ன ஸ்டிச்சு, வீக் 2 என்னென்ன கிளாஸ் எடுத்தோம் அதோட ஸ்டிச்சு, வீக் 3 என்ன கிளாஸ் எடுத்தோம், அதுக்கப்புறம் வீக் 4 ஒரு வீக்கும் வந்து என்னென்ன கிளாஸ் எடுத்திருக்கோங்கிற ஸ்டிச் மட்டும் இல்லாம பாருங்க அசைன்மெண்ட்டும் எத்தனாவது அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி அவ்வளோ அழகா வந்து என்னோட ஸ்டூடெண்ட் முடிச்சுட்டு எனக்கு அனுப்பியிருக்காங்க சைன் பண்ணோன்னு. ஆக்சுவலா ஆரியில வந்து நான் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கார்ட் நான் வாங்கி சைன் பண்ண மாட்டேன், வீடியோவா தான் சென்ட் பண்ண சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒரு வீக்கும் அவங்க முடிச்சுட்டு எங்களுக்கு போட்டோஸ் அனுப்புவாங்க, அதுபடி நாங்க அட்டெண்டன்ஸ் போடுவோம். ஆனா இந்த ஸ்டூடெண்ட் மட்டும் எனக்கு நீங்க சைன் பண்ணுங்கக்கா, உங்க கைப்பட எனக்கு சைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அது மட்டும் இல்லாம இவங்க போட்டிருக்கிறது அந்த பெர்ஃபெக்ஷன் பாத்தீங்கன்னா அவங்க இந்த ஆரி ஒர்க்கை எவ்வளவு பிடிச்சு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த இன்ட்ரெஸ்டுமே இதுல தெரியுதுங்க. நம்மளோட ஆரி கிளாஸ் வந்து எடுக்கிறதுக்கான மோட்டிவே அதுதான். எனக்கு ரொம்ப வந்து ஆசையா இருக்கு, கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. இதை நான் கத்துக்கிட்டு நான் தொழிலா எடுத்து